ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா என்ன செய்ய போகிறோன்னா அதாச்சு நம்ம வாழைக்காய் வச்சு தான் ரெசிபி செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் எடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 2 வாழைக்காய் எடுத்தாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு அண்ட் தோலுங்களெல்லாம் நம்ம சீவி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு பாயிலிங் வந்து சீக்கிரம் ஆகும். ஸோ அந்த வந்து குக் பண்ண சொல்ல அந்த தோலோடைய இது கசப்பு தன்மை, ஸோ துவர்ப்பு இதெல்லாம் தெரியாது. ஸோ வாழைக்காய்னாலே அதில் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம சேனல் பார்த்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஹால் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சென்ட் ஆகும். ஸோ இது மூலிமா நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க ஸோ நம்ம சேனலில். ஸோ அவங்க வந்து கேட்டுட்டு இருந்தது தான் குக்கிங் இதுவாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஒரு 2 வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் கமெண்ட்டில் கேட்டதுனால ஸோ ரெகுலராக சரி இதையே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியாச்சு. இதுக்குன்ட்டு நான் டெய்லியும் குக் பண்ணுறத எடுக்க முடியல. ஸோ இதுக்கு நம்ம வாங்கி சமையல் செய்கிறதுக்கு, ஏன்னா எனக்கு அவ்வளோலாம் வராது. நான் வந்து வாங்கி திங்ஸ்லாம் வாங்கி எடுத்துன்னு போனால் அண்ணி செஞ்சு தந்தால் அதை நம்ம அங்கே அந்த வீட்டில் சாப்பிட வேண்டியதான். ஸோ அவங்களுடைய டேஸ்ட் அண்ட் அவங்களுடைய குக்கிங் தான் இந்த வீடியோ எல்லாமே. ஸோ அவங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு பவுலில் நல்லா சீவி வச்சதை நல்லா பாயில் பண்ணிங்க. வாட்டர் விட்டு கொஞ்சமாக சால்ட் விட்டுக்கணும். ஸோ இது வந்து குக் ஆகணுமா. ஸோ கொஞ்சோண்டா நம்ம மஞ்சள் பொடி இருக்குது பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணியாச்சு. ஸோ மஞ்சள் பொடி சேர்த்தோடனே கொஞ்சம் கலக்கி விட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு மசாலா தூள், தனியாத்தூள், மிளகாய் தூள்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துங்க. ஏன்னா நான் 2 வாழைக்காய் மட்டும்தான் எடுத்தாங்க. ஸோ அதனால் அந்த தேவையான அளவுக்கு தான் நம்ம ஒரு ஸ்பூன் எடுக்கலாம். இதுவே ஒரு 4னா நம்ம 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளவர் மாவு தான் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ஆட் பண்ணாங்க எனக்கும் தெரியலப்பா, அவங்க ஆட் பண்ணுறாங்க அவ்வளோதான். ஸோ கொஞ்சமாக நம்ம ஏற்கனவே அந்த வாழைக்காயில் சால்ட் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் சால்ட் எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் கொஞ்சோண்டு விட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓவராக நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா அதாச்சும் அது கட்டியான ஸ்டேஜ்க்கு வராத ஒரு மாதிரி தண்ணியாக போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதான். ஸோ கொஞ்சம் வந்து நல்லா பிசைஞ்சு கட்டி ஆக்கணும். ஏன்னா மொத்தமாக ஒரே இது மாதிரியே சேர்த்துக்கணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதை எடுத்தாச்சு. ஸோ அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஆக்சுவலாக இது எதுக்கு நம்மளுக்கும் தெரியல, பட் இருந்தாலும் சொல்வதை செய்யணும் இல்லையா. ஸோ செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதாச்சும் வேக வச்ச இதுவெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதை வந்து தண்ணியெலாம் இல்லாத சும்மா இது பண்ணி நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. ஸோ ரொம்பவும் அவங்க வேக வைக்கலை, ஒரு லைட்டான ஸ்டேஜ் நார்மலாக வெந்தால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான். ரொம்ப பாயில் ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா இதுவாயிடும் இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம கலந்த மசாலாலாம் இல்லை ஒன்று நம்ம தடவி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் ஒன்று நம்ம இது பண்ண சொல்லலாம் அந்த உப்பு, காரம், மசாலாலாம் ஆட் ஆகும். நம்ம மொத்தமாக கொட்டி அது மிக்ஸ் பண்ணோன்னா எப்படியும் அந்த ஷேப் மாறிடும், குழப்பு தன்மை வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மசாலா அவ்வளோ ஊறாது. ஒரு சைடு மசாலா இருக்க மாதிரி இருக்கும், ஒன் சைடில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒன்றுத்துக்கும் எடுத்து மசாலா எப்படி அப்ளை பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரி தான் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்து எடுத்து நம்ம ரெடியாக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊறிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோசை இல்லை நீங்கள் பேன் எடுத்தாந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை தோசை கல்லுனாலும் ஓகே தான். ஸோ இதெல்லாம் இப்போ வந்து நல்லா எண்ணெய் ஊற்றியாச்சு எல்லாம் சுற்றி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து புரியுதா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிட்டா. ஸோ இப்போ வந்து நம்ம மசாலா தடவி வச்சோம் இல்லையா, அந்த இதுவெலாம் எடுத்து ஸோ ஒன்று நம்ம பேன் ஃபுல்லாக நம்ம இது பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வேறு கிழங்கு வச்சு தான் செய்யலான்னு இருந்தோம், பட் ஆனால் அது கிடைக்கல. அதனால் ஸோ வாழைக்காய் எடுத்தாச்சு. வாழைக்காய் எடுத்துகிட்டு சரி இதுவே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நல்லா குக் ஆகட்டும். ஸோ குக் ஆனோடனே திருப்பி ஒன் சைடு மட்டும் குக் ஆனால் போதாது, 2 சைடும் குக் ஆனால் இல்லையா.